அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பெரியவர் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏன்னா கிளாஸஸ்லாம் போறியா சொல்லு, நான் சேர்த்து விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும், வரையணும் அப்படின்னு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக. சரி ஓகே, அதுக்கு ஏன்னா கிளாஸ் ஏன்னா பார்த்துட்ருக்கோம். சின்ன வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா, யூகேஜி படிக்கிறாங்க. அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க. தென் அவங்களுக்குமே நான் 2 பேருக்குமே பாக்ஸிங் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். லேர்ன் பாக்ஸிங்கு. நீங்கள் ஒன்றும் ஸ்டேஜில் போய் ஒன்றும் எனக்கு இப்போ மெடல் அடிச்சு தரதாவில் செல்ஃப் டிஃபென்ஸுக்காகவாவது நீ அதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் வேணான்றாங்க இப்போ வரைக்கும். மூக்கிலே குத்தி மூக்கெல்லாம் சப்பையாக்கிடுவாங்க, மூஞ்செல்லாம் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பயப்படுறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிட்டு இருக்கேன். இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கற்றுக்குங்க. இன்னொன்று, எதுவாக இருந்தாலும் வந்து சொல்லுங்க, எதுவுமே ஹைட் பண்ண நினைக்காத, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம். எதுவும் மறைச்சிடாத எங்ககிட்ட, எதுவாக இருந்தாலும் சொல்லு. இன்ஃபேக்ட் நானும் என் ஒய்ஃபுமே வந்து லவ் கம் அரேஞ்ச் தான், மேரேஜ். இப்போ என் 2 பொண்ணுங்களை பார்த்து நாங்கள் பயப்படுறோம். நம்ம எவ்வளோ பரவாயில்ல போலடா, எதுவுமே சொல்லாதுங்க போலடா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் பயப்படுறான். சின்ன விஷயத்த கூட மறைக்கிறாளுகளே, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயத்த சத்தியமாக சொல்ல மாட்டாளுங்க போலடா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஆனால் எதுவாக இருந்தாலும் மறைக்காதீங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி சொல்லுங்க, எங்கள் 2 பேர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஃபீட் பண்ணிட்டு